அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு தேவையான ஒரு சுவையான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 75 கிராம் அளவுக்கு மசூர் பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்சுருக்க சுரைக்காயும் அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றணும். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் வெந்த பிறகு ஸ்டீம் இறங்கின பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்து இருக்கும். அதை நம்ம கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுட்டோம். மசிச்சு விட்டுட்டு ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அந்த கடாயில் சிறிதளவு எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு போட்டு வெடிக்க விட்டு சிறிதளவு கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த மசிச்சு வச்சுருக்க இந்த தாலை எடுத்து அதில் ஊற்றிட்டு ஒரு கிளறிட்டு இறக்கிடணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்பொழுது சுவையான மசூர் பருப்பு சுரைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.